ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ரோஜாப்பூ மணப்பாகு செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த மருந்தானது நீர்க்கட்டு, அதாவது சிறுநீர் சரியாக வெளியேறாமல் கை கால் வீங்கி காணப்படுகின்ற அந்த நீர்க்கட்டு சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா மலம் சரியாக வெளியேறலை, 2 நாள் ஆகுது 3 நாள் கூட மலம் சரியாக வெளியேற மாட்டேது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மலம் வெளியேறுது என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய முகப்பரு சார்ந்த பிரச்சனைகள், உடலில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹீட், அந்த வெப்பம் பார்த்தீங்கன்னா உடலில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த பாடி ஹீட் சார்ந்த பிரச்சனைகள், மூலாதார சூடு, உடம்புல பார்த்தீங்கன்னா மூலாதார சூடு அதிகமாகி மலம் கழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படக்கூடிய பிரச்சனைகள், மலம் கழிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மலை வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த ரோஜாப்பூ மணப்பாகானது. மருந்து செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஜா இதழ்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ்களை மட்டும் தனியாக அழகாக பொறுக்கி எடுத்தது 1 கிலோ அளவு எடுத்திருக்கோம். நாட்டு மருந்து கடையில் வாங்கும்போது அதில் சின்ன சின்ன குச்சி காம்பெலாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கி இதழ்களை மட்டும் எடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அளவு வெந்நீரில் பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ்களை 3லிருந்து 4 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த ரோஜா இதழில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மொத்தம் பிரிஞ்சு வந்துடும். அந்த நீரை மட்டும் வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நீரை மட்டும் வடிகட்டிக்கங்க. எந்த அளவுக்கு அந்த நிறம் இருக்குது பாருங்கள், அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த நீரில் இறங்கியிருக்கும். இந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்து அடுப்பேற்றி சிறு தீயாக வச்சு, தீ கொஞ்சம் அதிகம் இல்லாமல் சிறு தீயாக வச்சு, சீனா கற்கண்டு 2 கிலோ அளவு, நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரோஜா இதழ் 1 கிலோ, அதுக்கு 2 மடங்கு சீனா கற்கண்டு எடுத்து இதோடய சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு, இந்த கற்கண்டு இதோட கரைஞ்சதுக்கப்புறம் இந்த கலவையை பார்த்தீங்கன்னா வடிகட்டிடணும். ஏன்னா அதில் அந்த கற்கண்டில் சிறு சிறு தூசுகள்லாம் இருக்கும். அதால் அந்த கற்கண்டு கரைஞ்சதுமே இதை வடிகட்டி மீண்டும் அடுப்பேற்றி இதை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அந்த நீர் நல்லா சுண்டி பார்த்திங்கன்னா ஜாம் பதத்துக்கு, அதாவது தேன் பதம் அல்லது பார்த்திங்கன்னா ஜாம் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த பதம் வரும்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 100 மில்லி பன்னீர் சேர்த்துக்கணும். இதோட 100 மில்லி பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீருடைய செய்முறை விளக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அது நல்லா கொதித்து தேன் பதத்தில், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா இதை அடுப்பிலேருந்து இறக்கி ஆற விட்டுறணும். பதம் சரியாக எடுத்தால் தான் இதை நீண்ட நாட்களுக்கு வைத்து நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தேன் பதம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் நம்ம எடுத்து இதை ஒரு டப்பியில் பத்திரப்படுத்திக்கணும். இதிலிருந்து ஒரு 5 மில்லி அளவு இந்த ரோஜாப்பூ மணப்பாக 50லிருந்து 100 மில்லி அளவு தண்ணீரில் கலந்து காலை மற்றும் மாலை பருகி வர மேற்கூறிய அந்த நீர்க்கட்டு, மலக்கட்டு, மூலாதார சூடு, முகப்பரு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த ரோஜாப்பூ மணப்பாகானது. இந்த ரோஜாப்பூ மணப்பாகு ரொம்ப எளிமையான முறையில் நீங்களே வீட்டில் செய்து பயன்படுத்தலாம். மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்கோட எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.